வேற லெவல்ல மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம்னு தெரியல. விசியம் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் எபிசோடு மோட்டிவேட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சித்ரா வந்து வீட்ட விட்டு தப்பிச்சு போனா மட்டும் தான் இங்கேருந்து நிம்மதியா இருக்க முடியும்னு சொல்லிட்டு, தப்பு கணக்கு போட்டுட்டு, அப்படியே புடவைய எடுத்து மாடியிலேருந்து கீழ போட்டு, அது வழியா வந்து இறங்கி கீழேருந்து ஓடி போயிடுறாங்க. கதவு வந்து தொறக்குறாங்க. போனா சொன்னதுனால, கருணா வந்து கதவ தட்டி தொறந்து பார்த்தா, அந்த இடத்துல சித்ரா இல்லங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. மாமா எனக்கு தெரிஞ்சு சித்ரா இவகிட்ட தான் தனியா பேசிக்கிட்டு இருந்தா. நீ தான் இது மாரிலாம் ஐடியா குடுத்தியா? ஏய் உன் தங்கச்சி உண்மையிலே இது மாரி பேசினது எல்லாம் உண்மதான். ஆனா, கண்டிப்பா நான் எந்த விதமான ஐடியாவும் குடுக்கவே இல்ல. சரியா? அப்படின்னு சொல்றாங்க. இது மாரி தப்பிச்சு போக சொல்லியிருந்தா, நானும் கூட வந்து போயிருக்க மாட்டேனா? இன்னொன்னு பொண்ணு பார்க்க தானே வராங்க. கல்யாணம் ஒண்ணும் ஆகப் போறது இல்லையே! பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிக்கணும்னு ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது நிச்சயம் நான்லாம் இது மாரி கேவலமான ஐடியாலாம் குடுக்கவே இல்ல. புவனா இப்ப என்ன பண்றது? எனக்கு தெரிஞ்சு சித்ரா தான் அவசரப்பட்டுருப்பான்னு நான் நெனைக்கிறேன். நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவரைக்கும் புவனா சமாளிச்சுக்கிட்டு இருந்தோனே, பைக் எடுத்துட்டு இவங்க 2 பேரும் வெளியில வராங்க. நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் வந்து வெளில வந்து தேடிட்டு இருக்கிறப்ப, கருணா வந்து கடுப்பாயி இந்துமதிய திட்டுறப்ப, "கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டியா? என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றப்ப, கோயில்ல சித்ரா வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு செலவு பண்ண கையில காசு இல்ல. உன்னொன்னு திருப்பி வீட்டுக்கு போனா, அப்பா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி, அடுத்த கட்டத்துக்கு சின்ன பிரச்சனையா இருக்கிறத பெருசாக்கிட்டாங்க நம்ம சித்ரா. என்ன பண்றதுன்னு தெரியலையே! அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இங்க வந்து பார்த்துட்டாங்கன்னா, நான் இங்க இருக்கேன்னு அப்பாகிட்ட ஃபோன் அடிச்சு சொல்ட்டாங்கன்னா, எனக்கு, அம்மாக்கு மிகப்பெரிய பிரச்சனையாயிடுமே! இதெல்லாம் தேவையா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பயே சொன்னாங்க. நான் தான் கேட்காம விட்டுட்டேன் அப்படின்னு இந்துமதி சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து நெனச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாரு இந்த பொண்ணு? தன்னந்தனியா இருக்காளே! அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து சுத்திட்டு இருக்கு போல இருக்கு. சித்ராவ தனியா இருந்தானா, ஏதாவது பேசி கூட்டிட்டு போயிரலாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "நீ யாரும்மா? உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்றப்ப, "நான் இது மாரி ஒரு பெரிய வீட்டு பொண்ண சேர்ந்தவ. அது மட்டும் இல்லாம, இப்ப எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கனால, நான் மாட்டுக்கும் வேக வேகமா வீட்ட விட்டு வெளில வந்துட்டேன்." "அப்படியாம்மா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்மகிட்ட வந்து சிக்கிடுச்சு. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு, "உனக்கு வேலை வந்து ஏற்பாடு பண்ணி தரேன். உன்னொன்னு நீ சொந்த கால்ல நிக்கணும். என்னம்மா நீ படிச்சிருக்கன்னு?" சொல்லி ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்துறாங்க அந்த இடத்துல. அந்த ஒரு நபர். சரிம்மா நம்ம இங்கேருந்து போலான்னு சொல்லிட்டு, கார் ஏற்பாடு வந்து பண்றாங்க. அந்த இடத்துல இவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. இது மாரி ஒரு பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்டா, கூட்டிட்டு போயிட்டு நல்ல விதமா வந்து பார்த்துக்கணும். சரிக்கா, நீங்க சொன்ன மாரியே ஏற்பாடு செம்மையா வந்து பண்ணிறலான்னு சொல்ட்டு, அப்படியே வந்து கார்ல வந்து கூட்டிட்டு வந்து போயிட்டுருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஆப்போசிட்ல கருணாவும், இந்துவும் வரத பார்த்த உடனே, அவங்க லைட்டா வந்து பதட்டப்படுறாங்க. "என்ன ஆச்சு? ஏன் பதட்டப்படுற? இவங்க தான் என்னோட அண்ணனும், அக்காவும்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க. "ஓ! அப்படியாம்மா? அப்பன்னா நீ கீழ குனிஞ்சுக்கம்மா. உன்ன யாரும் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிட போது" அப்படின்னு சொல்றப்ப, "இல்ல, இல்ல. இவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவங்க கிட்ட நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லணும்ல. யாரு கூடயாவது ஒருத்தருக்காவது தெரியணுங்கிற மாரி சொல்றப்ப, "இல்லம்மா, உன்ன காணோம்னு சொல்லி தேடிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. திருப்பியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு உன்னை ஏமாத்திருவாங்கன்னு" பொய் பொய்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "உனக்கு என்ன? நல்லபடியா ஒரு எதிர்காலத்த நான் உனக்கு அமைச்சு தரேங்கிற" மாரி சொல்லிட்டு ஒரு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. என்னது? இவங்க பேச்ச வந்து அப்படியே வந்து கேட்டுட்டு இருக்கோமே! இவங்க நல்லவங்களா? இல்ல கெட்டவங்களா? ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியா பட்டத்தின் உச்சத்தில வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ப சித்ரா. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு வீட்ட வந்து காட்டுறாங்க. "இந்த வீட்ல நீ இப்போதைக்கு இருந்துக்கம்மா. உன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்லாம் எனக்கு கொஞ்சம் தரியா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த பக்கமே போக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. "நீ யாரு? என்ன? ஏதுன்னு சொல்லுமா" அப்படின்னு சொல்றப்ப, "எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு தப்பு கணக்கு போடுற மாரி தான் தெரியுது. ஆனா என்ன நடக்குதுன்னு என்னால யூகிக்கவே முடியலன்னு" கருணா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "அமைதியா இரு. மொதல்ல சித்ராவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் வந்து போவோம். சித்ரா முதல்ல எங்க போவா? இது மாரி பாட்டமாயிட்டா, அவகிட்ட செலவு பண்றதுக்கு கையில காசு கிடையாது. கோயிலுக்கு போயிருந்தா என்ன பண்றது? முதல்ல பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வந்து வண்டி விடுன்னு" சொன்னோனே, அப்படியே அந்த இடத்துல வந்து வண்டிய வந்து விடுறாங்க. விட்ட உடனே சித்ரா அங்க எதுக்கும் வந்து ஒரு வளையல வந்து விட்டுட்டு தான் போயிருக்காங்க. தெரிஞ்சு விட்டுட்டு போனாங்களோ, தெரியாம விட்டுட்டு போனாங்களோ, அங்க ஒரு வளையல் வந்து இருக்கு. அப்படியே கோயில ஃபுல்லா வந்து சுத்தி, சுத்தி வந்து தேடுறாங்க. "என்ன சித்ராவ பார்த்தியா?" "சித்ராவ பார்க்கல. ஆனா, இங்க தான் சித்ரா இருக்காளோன்னு எனக்கு தோணுதுங்கிற" மாரி சொல்றப்ப, கருணா வந்து லைட்டா வந்து ஸ்லிப் ஆகுறாங்க. கல்லு தடுக்கி. பார்த்தா அந்த இடத்துல வளையல் இருக்கு. இது சித்ராவோட வளையல் தான். எனக்கு நல்லாவே தெரியும். அப்பன்னா சித்ரா இங்க தான் இருக்கான்னா, எங்க போனான்னு தெரியலையே! இப்ப அவ இருக்காளா? இல்லையான்னு ஒண்ணும் புரியல. இரு இங்க சிசிடி கேமரா ஃபுட்டேஜ்லாம் இருக்கு. அத பார்க்கலான்னு சொல்ட்டு, இது மாரி எங்க பொண்ண காணோம்னு சொல்லி தேடிட்டு இருந்தோம்னு சொல்லி, நம்ம இந்து வந்து சொல்லி, அங்க கேமரா எல்லாத்தையும் வந்து கண்காணிக்கிறாங்க.
உடனே அந்த இடத்துல வந்து எல்லாம் வந்து இடமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னது? எதுவும் தெரியலையே! இப்போ ஒரு சமீபத்தில ஒரு 15, 20 நிமிஷத்துக்கு முன்னாடி பாருங்கன்னு சொன்னோனே, சித்ரா கோவிலுக்குள்ள வர்றது தெள்ள தெளிவா தெரிஞ்சிருச்சு. இப்ப இங்கேருந்து எங்க போறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு 4, 5 பேர் வந்து கூட்டிட்டு போறாங்க. இவங்க உங்களுக்கு சொந்தமா? இல்லங்க எங்களுக்கு சொந்தம் இல்ல அப்படின்னு சொல்றப்ப, 4, 5 பேர் யாரோ ஒருத்தவங்க கார்ல கூட்டிட்டு போறாங்கன்னு தெள்ள தெளிவா தெரிஞ்சுச்சு. இந்த கார தானே நம்ம ஆப்போசிட்ல வந்து பார்த்தோம். அப்பனா இந்த கார் இந்த ரூட் வழியா தானே போச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்ல வந்து பைக் எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. அச்சச்சோ! எப்படி போனான்னு தெரியலையே என் தங்கச்சி. யார் அவங்க? எதுக்காக கூட்டிட்டு போனாங்க? அண்ணனுக்கும் தெரிஞ்சுச்சுன்னா என்ன செய்றதுன்னு தெரியலையே! இப்ப நம்ப என்ன செய்ய போறோம்? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானடா! பொறுப்பா எதையுமே யோசிக்க விடாம அந்த பொண்ண இந்த மாரியெல்லாம் ஒரு முடிவுக்கு எடுக்க வச்சு, வீட்ட விட்டு வெளிய வந்து அனுப்பிச்சு வச்சுட்டீங்கல்ல. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே! அந்த பொண்ணு அப்படி என்னடா ஆசைப்பட்டா? அப்படின்னு சொல்லி கருணாவ வந்து கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்துமதி. உடனே அந்த இடத்துல "ஏய்! எதுக்கு எடுத்தாலும் என்னையே வந்து சொல்லிட்டு இருக்கியே! நான்லாம் எந்த தப்புமே பண்ணல." அப்படின்னு சொல்றப்ப, "ஆமாமா. நீங்கலாம் யாருப்பா அது? நீங்கலாம் பெரிய ஆளுங்க. எந்த தப்பும் நீங்கலாம் பண்ண மாட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இப்போதைக்கு எந்த பக்கம் வழியா போனாங்கன்னு தெரியாம நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இங்க ஏதாவது கேமரா எதுவும் இருக்குமா? இல்ல நம்ம அதிகாரிகிட்ட முதல்ல போய் புகார் குடுப்போம். அதுக்கப்புறம் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதெல்லாம் இல்ல. அண்ணனுக்கு தெரிஞ்சுச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். நம்ம தான் வந்து சமாளிச்சாகணும். ஏய்! பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சுன்னா, எதுவுமே பண்ண முடியாது. ஆரம்பத்திலேயே சொன்னாவாவது அவங்களால ஏதாவது தடுக்க முடியும். அவங்க யாரு, என்ன ஏதுன்னே தெரியல. முதல்ல அவங்க யாரு, என்ன ஏதுன்னு விசாரிக்கிற வழிய பாருன்னு சொன்னோனே, அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. நம்ம கருணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்குலாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவங்க சித்ராங்கிற ஒரு பொண்ண கூட்டிட்டு போயிருக்காங்க. இவங்க யாரு, என்ன ஏதுன்னு எனக்கு தகவல் தெரிஞ்சாகணும். எல்லா இடமும் வந்து தேடு தேடுன்னு தேடுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த கார் நம்பரும் வந்து சொல்லிடுறாங்க. சரிண்ணே, நாங்க பார்த்துக்குறோங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து தேடுற மாரி காட்டுறாங்க. சித்ராவுக்கு அப்படியே வீட்ல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்ல இருந்தோம். இப்ப நம்ம இங்க இருக்கோம். என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலங்கிற மாரி யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.